இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள். வேதமே வெளிச்சம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவவழி. பெற்றோர், ஆசிரியர், மேலதிகாரிகள், பெரியவர்கள் சொல்லும் ஆலோசனைகள், அதிகாரபூர்வமான உத்தரவுகளுக்கும் கட்டளைகளுக்கும் அன்பு மரியாதை நிமித்தம் ஒரு விஷயத்தை நம்மிடம் சொன்னால் அதை கவனமாக செய்கின்றோம். ஆனால் அதே கட்டளையாகவும் வற்புறுத்தலாகவும் சொன்னால் பலர் அதனை விரும்புவதில்லை. இது மனித இயல்பு. ஆனால் சில கட்டளைகள் நமது செவிகள் கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அவைகளை தவறாமல் செய்ய வேண்டும். மேலும் அவைகளை கட்டளையிடுபவர் யார் என்பதும் மிக முக்கியமானது. வாக்கு மாறாத தேவனுடைய கட்டளைகளுக்கே நாம் செவி கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் காத்து கொள்ள வேண்டும். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கும் போது அவருடைய வார்த்தை நமக்கு வழிகாட்டும். படுத்து கொள்ளும் போது அது நம்மை காப்பாற்றும். நாம் விழிக்கும் போது அது நம்மோடு பேசும். வேதனை மிகுந்த இடத்தில் வேதத்தை எடுத்து வாசியுங்கள், உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக்கும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உம்முடைய வேதமே எங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.